செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு பெரிய மலை மாதிரி உங்க முன்னாடி குவிஞ்சு கிடக்கா. அந்த மலையை பார்க்கும்போது சரி நாளைக்கு ஏறிக்கலான்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு தடவையும் அந்த மலை இன்னும் கொஞ்சம் உயரமாகிற மாதிரி ஒரு பிரம்ம தோணுதா? அலமாரியில இருக்கிற புத்தகம் என்ன எப்பதான் படிப்பேன்னு உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா? லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்ச ஆன்லைன் கோர்ஸ் அதோட பாஸ்வேர்டையே நீங்க மறக்கிற அளவுக்கு பழையதாகிடுச்சா? ஆரம்பிக்க நினைச்ச உடற்பயிற்சிக்காக வாங்கின ஷூ அது மேல தூசி படிஞ்சு அதோட நிறமே மாறி போச்சா? இப்படி தள்ளி போட்ட வேலைகளோட லிஸ்ட் ஒரு முடிவே இல்லாத ரயில் மாதிரி நீண்டுகிட்டே போகுதா? அப்பனா ஒரு நிமிஷம் நின்னு மூச்சு வாங்குங்க. நீங்க தனியா இல்ல. இந்த தள்ளி போடும் பழக்கம், அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன், ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது. இது ஒரு உலகளாவிய போராட்டம். இது சோம்பேறித்தனத்தோட அடையாளம்னு நினைச்சா அதுதான் நாம செய்யற முதல் தப்பு. இது நம்ம மனசுக்குள்ளயும் மூளைக்குள்ளயும் ஒவ்வொரு நொடியும் நடக்கிற ஒரு சிக்கலான உளவியல் போராட்டம். ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த பழக்கம் ஒரு நோய் கிடையாது. இது வெறும் ஒரு பழக்கம்தான். பழக்கத்தை நம்மால மாத்த முடியும். அதோட பிடியிலிருந்து நாம முழுசா நிரந்தரமா வெளியே வர முடியும். வாழ்க்கையில பெரிய கனவுகள் இருந்தும் ஆனா இந்த ஒரே ஒரு பழக்கத்தால முடங்கி போயிருந்த ஒருத்தரோட வாழ்க்கைய ஒரு எளிய ஆனா மித சக்தி வாய்ந்த 5 நிமிட ரகசியம் எப்படி அடியோடு மாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இந்த வீடியோவோட இறுதியில தள்ளி போடும் பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு தெளிவான வழியோட நீங்களும் தயாராகிடுவீங்க. இந்த தள்ளி போடும் பழக்கத்தை சரியா புரிஞ்சிக்க ஒரு கதை சொல்றேன். இந்த கதையை வெறும் கதையா கேட்காதீங்க. இதுல வர்ற இளைஞனோட இடத்துல உங்களை வச்சு கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் பெயர் ஆகாஷ். ஒரு இளைஞன். கண்கள்ல கனவுகளோட பிரகாசம் தெரியும். பேச்சுல அறிவோட கூர்மை தெரியும். ஆனா அவனோட வாழ்க்கையில ஒரே ஒரு பெரிய தடைக்கல் இருந்துச்சு. அதுதான் இந்த தள்ளி போடும் பழக்கம். ஆகாஷுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. அவன் மனசுக்குள்ள ஆயிரக்கணக்கான கதைகளும் கவிதைகளும் எரிமலை மாதிரி குமரிக்கிட்டு இருக்கும். ஆனா அதை ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுத மட்டும் தினமும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாள் காலையிலையும் இன்னைக்கு கண்டிப்பா எழுத ஆரம்பிச்சிருவேன், ஒரு அத்தியாயமாவது முடிச்சே ஆகணும்னு தனக்குத்தானே சத்தியம் பண்ணிக்குவான். புது உத்வேகத்தோட லேப்டாப் முன்னாடி உட்காருவான். ஆனா அந்த ஸ்கிரீனை பார்த்ததும் மனசுக்குள்ள 100 கேள்விகள் பாம்பு மாதிரி படம் எடுக்கும். ஒருவேளை நான் எழுதுறது நல்லா இல்லைன்னா, முதல் வரியே தப்பா இருந்தா, மக்கள் என் எழுத்தை படிச்சு கிண்டல் பண்ணிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி தோல்வி குறித்த பயம் அவனை முதல் அடிய கூட எடுத்து வைக்க விடாம ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால கட்டி போடுது. உடனே அந்த பயத்தில இருந்தும் சங்கடத்தில இருந்தும் தப்பிக்க அவனோட மூளை சுலபமான வழிகளை தேடும். எழுதுறதுக்கு பதிலா தேவையில்லாத யூடியூப் வீடியோ பார்க்கறது, நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, சோசியல் மீடியாவை மணிக்கணக்கா நோண்டுறதுன்னு நேரத்தை வீணடிப்பான். நேரம் போறதே தெரியாது. இரவு வரும்போது ஒரு வார்த்தை கூட எழுதாத குற்ற உணர்வோட தன்னைத்தானே திட்டிக்கிட்டு தூங்க போவான். இந்த சுழற்சி தினமும் தொடர அவனோட தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. கனவுகள் மங்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் மனசு பாரமாகி ஒரு ஞானி கிட்ட போறான். அவன் கண்கள்ல விரக்தியும் கண்ணீரும் இருந்துச்சு. ஐயா, என்னால எதையுமே சரியா செய்ய முடியல. நான் ஒரு திறமை இல்லாதவன் போல உணர்றேன். எல்லாத்தையும் தள்ளி போடுறேன். என் கனவை என்னால அடையவே முடியாதான்னு உடைஞ்சு போய் கேட்கிறான். ஞானி அவனை பார்த்து கருணையோட புன்னகைக்கிறார். பிரச்சனை நீ வேலைய தொடங்காததில்ல, அந்த வேலைய ஒரு பெரிய மலையா பாக்குறதுல தான் பிரச்சனை இருக்கு. ஒரு பெரிய மலைய பார்க்கும்போது அதோட உச்சிக்கு போகணும்னு நினைச்சா மலைப்பா தான் இருக்கும். ஏறுறதுக்கு முன்னாடியே களைச்சு போயிடுவோம். ஆனா அந்த மலையோட உச்சிய பார்க்காம நம்ம கால் முன்னாடி இருக்கிற பாதையில ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சா அது சுலபம் தானே? ஆகாஷுக்கு ஒன்னும் புரியல. ஒரு அடி வச்சு என்ன பண்றதுன்னு குழப்பமா பார்த்தான். ஞானி தொடர்றார். நீ எழுத நினைக்கிற அந்த பெரிய நாவலை மறந்துடு. அது இப்போதைக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வீட்டுக்கு போனதும் உன்னோட லேப்டாப்பை திறந்து ஒரு டைமரை எடுத்து வெறும் 5 நிமிஷம் மட்டும் எழுது. அந்த 5 நிமிஷம் நீ என்ன எழுதுற, அது நல்லா இருக்கா இல்லையான்னு எந்த கவலையும் படாத. 5 நிமிஷம் முடிஞ்சதும் டைமர் சத்தம் போட்ட உடனே நீ விருப்பப்பட்டா மூடி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடலாம். உன்னை நீயே கட்டாயப்படுத்த கூடாது. செய்வியா? இது ஆகாஷுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. 5 நிமிஷத்துல என்னத்த பெருசா எழுதிட முடியும்? ஆனாலும் ஞானியின் வார்த்தைகள்ல இருந்த ஆழமும் நம்பிக்கையும் அவனை ஒரு முறை முயற்சிக்க தூண்டுச்சு. வீட்டுக்கு போனா வழக்கம் போல அவனோட மனசு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆரம்பிக்கலாம், ஒரு காஃபி குடிச்சிட்டு எழுதலான்னு தள்ளி போட பல காரணங்களை தேடிச்சு. ஆனா இந்த முறை அவன் காதுல ஞானியின் வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒலிச்சது. வெறும் 5 நிமிடங்கள். ஒரு பெருமூச்சோட எல்லா தயக்கத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு
லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து 5 நிமிஷம் டைமர் செட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சான். முதல் 1 நிமிஷம், 2 நிமிஷம் வார்த்தைகளே வரல. விரல்கள் கீபோர்டு மேல அசையாம இருந்துச்சு. ஆனா அவன் முயற்சியை விடல. பரவாயில்ல, எழுத வரலனாலும் நான் இங்க தான் உட்கார்ந்திருப்பேன்னு இருந்தான். 3வது நிமிஷத்துல எங்கிருந்தோ ஒரு சின்ன நீரோடை மாதிரி வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. அவன் தன்னை மறந்து எழுதினான். திடீர்னு டிங்னு டைமர் அடிச்சது. 5 நிமிஷம் முடிஞ்சிருந்தது. அவன் ஆச்சரியத்தோட ஸ்கிரீனை பார்த்தான். கிட்டத்தட்ட ஒரு சின்ன பத்தியை எழுதியிருந்தான். அது ஒன்றும் உலகத்தரமான எழுத்து இல்ல, ஆனா அது அவனோடது. பல மாதங்களா ஒரு அடி கூட எடுத்து வைக்காம இருந்தவன் இப்போ ஒரு பத்தியை முடிச்சிருக்கான். முதல் அடியை எடுத்து வச்சுட்டான். அவனுக்குள்ள ஒரு புதுவிதமான உற்சாகம் பிறந்துச்சு. ஒரு வேலையை தொடங்கியதால ஏற்பட்ட அந்த சின்ன வெற்றி உணர்வு டோபமைன் என்ற ஒரு ரசாயனத்தை மூளையில சுரக்க வச்சு அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அவன் டைமரை அணைச்சிட்டு தொடர்ந்து எழுதினான். ஏன்னா ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சுட்டா அந்த வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். பல மாதங்களா அவனை கட்டி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடை ஒரு எளிய 5 நிமிட விதியால் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கியது. அவனோட தள்ளி போடும் பழக்கம் மெல்ல மெல்ல மறைஞ்சு அவன் ஒரு எழுத்தாளனாக மலர்ந்தான். நாம ஏன் தள்ளி போடுகிறோம்? உள்ளே நடக்கும் உளவியல் யுத்தம். ஆகாஷோட கதை நமக்கான ஒரு பாடம். தள்ளி போடுதல் ஒரு குணம் இல்ல, அது ஒரு பழக்கம். பழக்கத்தை மாத்திடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அது ஏன் உருவாகுது, நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். பலர் நினைக்கிற மாதிரி தள்ளி போடுதல் சோம்பேறித்தனம் கிடையாது. இது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன யுத்தம். நம்ம மூளையில உணர்ச்சிகளையும் உடனடி சந்தோஷத்தையும் தேடுற ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு பேரு லிம்பிக் சிஸ்டம். இத நாம குரங்கு மனம்னு சொல்லலாம். இதுக்கு நீண்ட கால திட்டமெல்லாம் புரியாது. இப்போ என்ன சந்தோஷம் நம்ம மட்டும்தான் கேட்கும். அதே சமயம் நம்ம மூளையில திட்டமிட்டு சிந்திச்சு நீண்ட கால இலக்குகளை பத்தி யோசிக்கிற ஒரு பகுதியும் இருக்கு. அதுதான் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இத நாம நம்ம மனசோட சிஇஓன்னு சொல்லலாம். நீங்க ஒரு கஷ்டமான வேலைய, உதாரணமா ஒரு முக்கியமான பரீட்சைக்கு படிக்கிறத ஆரம்பிக்க நினைக்கும் போது அந்த குரங்கு மனம் உடனே ஐயோ இது ரொம்ப போர் அடிக்குது, கஷ்டமா இருக்கு, வா ஒரு படம் பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம்னு உடனடி சந்தோஷத்துக்காக உங்களை இழுக்கும். ஆனா அந்த சிஇஓ மனமோ இல்ல, இது முக்கியம், இப்ப படிச்சாதான் நாளைக்கு பரீட்சையில நல்ல மார்க் வாங்க முடியும்னு சொல்லும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில எப்போலாம் அந்த பலமான உணர்ச்சி வசப்பட்ட குரங்கு மனம் ஜெயிக்குதோ அப்போலாம் நாம வேலையை தள்ளி போடுறோம். இதுக்கு சில பொதுவான உளவியல் காரணங்கள் இருக்கு. 1. தோல்வி பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதுதான் தள்ளி போடுதலோட மிகப்பெரிய காரணம். நான் முயற்சி செஞ்சு அதுல தோத்துட்டா எல்லாரும் என்னைய பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கு பதிலா நான் ஆரம்பிக்காமலே இருந்துட்டா யாரும் என்னைய குறை சொல்ல முடியாதுல்ல. இந்த எண்ணம் தோல்விங்கிற வலியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிற ஒரு கவசம் மாதிரி செயற்படுது. ஆனா உண்மையில இது நம்மளை செயலிழக்க செய்யற ஒரு நஞ்சு மாதிரி. 2. பரிபூரணத்துவம், பர்ஃபெக்ஷனிசம். செஞ்சா பர்ஃபெக்டா செய்யணும், இல்லனா செய்யவே கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை. இவங்க சரியான மனநிலைக்காக, சரியான நேரத்துக்காக, சரியான உத்வேகத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சரியான நேரம்ங்கிறது வரவே வராது. ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து வேலையை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த எண்ணம் நம்மள ஒரு வேலையை தொடங்க விடாம தடுத்தா அதுவே ஒரு குறைபாடு தான். 3. வேலையின் பிரம்மாண்டம், டாஸ்க் ஓவர்வெல்ம். ஒரு பெரிய ப்ராஜெக்டை பார்த்ததும் கடவுளே இதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு மலைச்சு போய் நின்னுடுறது. அந்த வேலையோட பிரம்மாண்டமே நம்மள பயமுறுத்தி எதையுமே செய்ய விடாம முடக்கி போட்டுடும். ஒரு பெரிய மலையை பார்த்த உடனே சோர்வடைவது போல. 4. முடிவெடுப்பதில் சிரமம், டிசிஷன் பேராலிசிஸ். நிறைய தேர்வுகள் இருக்கும்போது எதை செலக்ட் பண்றதுன்னு குழம்பி எந்த முடிவும் எடுக்காம எல்லாத்தையுமே தள்ளி போடுறது. இந்த வேலையை முதல்ல செய்யலாமா இல்ல அதை செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில எந்த வேலையுமே செய்யாம நேரத்தை வீணடிப்பது. இந்த காரணங்களை நீங்க புரிஞ்சுக்கும் போது தள்ளி போடுதல் உங்க பலவீனம் இல்ல, அது நம்ம எல்லாருடைய மூளையிலையும் நடக்கிற ஒரு பொதுவான செயல்பாடுன்னு உணர்வீங்க. இதை உணர்றது தான் மாற்றத்துக்கான முதல் படி. சரி, ஆகாஷோட வாழ்க்கையை மாத்தின அந்த மந்திரம் போன்ற 5 மினிட் விதியை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு படிப்படியா பார்க்கலாம். இந்த விதியோட அழகே அதோட எளிமைதான். படி 1. ஒரே ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கள். நீங்க தள்ளி போட்ட வேலைகளோட நீண்ட பட்டியலை பாருங்க. அதிலிருந்து இன்னைக்கு செய்ய போற ஒரே ஒரு சின்ன வேலையை மட்டும் தேர்ந்தெடுங்க.
அது வீட்டை சுத்தம் செய்வது மாதிரி பெரிய வேலையா இருந்தா அதை உடைச்சு இந்த ஒரு ரூமை மட்டும் சுத்தம் செய்வேன்னு மாத்துங்க. இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறது, ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்றது, ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி மெம்பர்ஷிப் பத்தி கேட்கறது, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். இலக்கு சுலபமானதா இருக்கணும். படி 2, 5 நிமிஷத்துக்கு மட்டும் உறுதி அளிங்க. இதுதான் இந்த விதியோட மேஜிக். அந்த வேலையை முழுசா முடிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த வாக்குறுதி தான் உங்க குரங்கு மனதை பயமுறுத்துது. அதுக்கு பதிலா நான் இந்த வேலையை அடுத்த 5 நிமிஷம் மட்டும் செய்வேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உடனே உங்க போன்ல 5 நிமிஷம் டைமர் செட் பண்ணுங்க. 5 நிமிஷம் தானே, அதுக்கப்புறம் நாம திரும்பவும் ஜாலியா இருக்கலாம்னு உங்க குரங்கு மனம் ஈலியா சமாதானம் ஆயிடும். படி 3, கவனச்சிதறல்களை முற்றிலுமா நீக்குங்க. அந்த 5 நிமிஷம் உங்களுக்கும் அந்த வேலைக்குமான பிரத்யேகமான நேரம். உங்க போனை சைலண்ட்ல போட்டு முடிஞ்சா வேற ஒரு ரூம்ல வைங்க. கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சா தேவையில்லாத டேபுகளை எல்லாம் மூடுங்க. வீட்டில் இருக்கிறவங்கள இந்த 5 நிமிஷம் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. உங்க முழு கவனமும் அந்த வேலையில மட்டும்தான் இருக்கணும். படி 4, யோசிக்காதீங்க, தொடங்குங்க. டைமரை ஆன் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிங்க. இதுதான் மிக முக்கியமான கட்டம். சரியா செய்யணுமா தப்பா செய்யணுமானெல்லாம் யோசிக்காதீங்க. பர்ஃபெக்டா இருக்கணுமான்னு கவலைப்படாதீங்க. இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், தொடங்குவது, அந்த முதல் அடியை எடுத்து வைப்பது. 5 நிமிஷத்துக்கு பிறகு என்னாச்சு? டைமர் அடிச்சதும் வேலையை நிறுத்துங்க. 1 நிமிஷம் கண்ணை மூடி இப்ப எப்படி உணர்றீங்கன்னு உங்களை நீங்களே கேளுங்க. பெரும்பாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரிய தயக்கமும் பயமும் சங்கடமும் இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஒரு சின்ன வெற்றி உணர்வு வந்திருக்கும். இது கிட்டத்தட்ட நியூட்டனோட முதல் விதி மாதிரி தான். ஆனா மூளைக்கு ஒரு பொருள் இயங்க ஆரம்பிச்சு விட்டால் அது தொடர்ந்து இயங்கவே விரும்பும். அதே போல ஒரு வேலையை தொடங்கிட்டா நம்ம மூளை அதை தொடர்ந்து செய்யவே விரும்பும். இதுக்கு பேரு தான் செயல்பாட்டு உந்தம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. 1, போதும்னு தோணுச்சுன்னா தாராளமா நிறுத்திக்கலாம். எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். நீங்க கொடுத்த வாக்க, அதாவது 5 நிமிஷம் வேலை செஞ்சிட்டீங்க, அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். இல்ல ஒரு உத்வேகம் வந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் கூட பண்ணலாமேன்னு தோணுதா, அப்ப டைமர் ஆஃப் பண்ணிட்டு உங்க மனசு சொல்ற வரைக்கும் அந்த வேலையை தொடருங்க. இந்த 5 நிமிட விதி தள்ளி போடுதல்ங்கிற பெரிய சுவரை உடைக்கிற ஒரு சின்ன சுத்தியல் மாதிரி. சுலபமா பயன்படுத்தலாம், ஆனா அதோட தாக்கம் ரொம்ப வலுது. பகுதி 4, 5 நிமிட விதியை தாண்டிய சக்தி வாய்ந்த உத்திகள். 5 நிமிட விதி செயல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கருவி. அதோட சேர்த்து இந்த உத்திகளையும் பயன்படுத்தினா தள்ளி போடும் பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து வேரோட அகற்றலாம். உத்தி 1, மலையை உடைச்சு சின்ன கல்லா மாத்துங்க. ஒரு புத்தகம் முழுசா படிக்கணும்னு நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய மலை. அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு அத்தியாயத்துல முதல் 10 பக்கம் மட்டும் படிக்கணும்னு நினைங்க. வீடு முழுசும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லாதீங்க, இன்னைக்கு என் மேசையை மட்டும் சுத்தம் செய்வேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய வேலையை சுலபமா செய்யக்கூடிய சின்ன சின்னதா உடைக்கும் போது உங்க மூளை அதை பார்த்து பயப்படாது. ஒவ்வொரு சின்ன வேலையும் முடிக்கும் போதும் கிடைக்கிற வெற்றி உணர்வு அடுத்த வேலையை செய்ய உந்துதலா இருக்கும். உத்தி 2, வேலைக்கு ஒரு சாக்லேட். நம்ம மூளைக்கு பரிசுன்னா ரொம்ப பிடிக்கும். இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். நான் இந்த 1 மணி நேரம் படிச்சு முடிச்சா அடுத்து 10 நிமிஷம் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்பேன், அல்லது இந்த வேலையை முடிச்சிட்டா ஒரு கப் காஃபி குடிப்பேன்னு ஒரு டீல் செட் பண்ணுங்க. காலப்போக்குல கஷ்டமான வேலை செஞ்சா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு உங்க மூளை பழகிடும். இது அந்த வேலையின் மீதான வெறுப்பை குறைக்கும். உத்தி 3, கிரியேட் அக்கௌண்டபிலிட்டி. இது ஒரு சக்தி வாய்ந்த உத்தி. நான் டெய்லி காலையில வாக்கிங் போக போறேன், நான் போன நானு டெய்லி சாயங்காலம் என்கிட்ட கேளுன்னு உங்க நம்பிக்கையான நண்பர்கிட்ட சொல்லி வைங்க. மத்தவங்களுக்கு பதில் சொல்லணுமேங்கிற ஒரு சின்ன சமூக அழுத்தம் உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து தள்ளி செயல்ல இறங்க வைக்கும். இல்லைனா உங்க இலக்க ஒரு டைரியில எழுதி தினமும் அதை சரி பார்க்கலாம். உத்தி 4, சூழலை மாற்றி அமையுங்கள். டிசைன் யுவர் என்வாயரன்மெண்ட். காலையில எழுந்ததும் உடற்பயிற்சி செய்யணுமா, நைட்டே உங்க ட்ரெஸ் ஷூ எல்லாத்தையும் கண்ணுல படுற மாதிரி எடுத்து வைங்க. புத்தகம் படிக்கணுமா, உங்க போனை வேற ரூம்ல சார்ஜ் போட்டுட்டு புத்தகத்தை உங்க தலைமாட்டுல வைங்க. நல்ல பழக்கங்களை செய்வதை எளிதாகவும் கெட்ட பழக்கங்களை செய்வதை கடினமாகவும் உங்க சூழலை மாத்துங்க. உங்க சூழல் தான் உங்க நடத்தையை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தி. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே சூப்பரா வேலை செய்யும். ஆனா ஒரு நிரந்தரமான ஆழமான மாற்றத்துக்கு நம்ம அணுகுமுறையில ஒரு அடிப்படையான மாற்றம் தேவை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. தள்ளி போடுதல் என்பது வெளியிலிருந்து வர்ற பிரச்சனை இல்ல, அது நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற ஒரு தடை.
அந்த வேலையினாலேயோ நேரமின்மையாலேயோ வரல, நம்ம மனநிலையால வருது. இந்த முழு பொறுப்பை நாம ஏத்துக்கும் போது நம்மால அதை மாற்றவும் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தள்ளி போடுதல்னா ஒரு வேலையை தள்ளி போடுறது இல்ல, அது வாழ்க்கையையே தள்ளி போடுறதுக்கு சமம். உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடுவீங்களா, இல்ல முன்கூட்டியே செய்ய நினைப்பீர்களா? ஒருவேளை நீங்க தள்ளி போடுறீங்கன்னா நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிக்காததா இருக்கலாம், இல்லனா அந்த செயலோட முக்கியத்துவத்தை நீங்க இன்னும் முழுசா உணரலன்னு அர்த்தம். செயல்ல இறங்குறது தான் உயிர் போட இருக்கிறதோட அடையாளம். நினைவில் வைங்க, தள்ளி போடுதல் உங்க அடையாளம் இல்ல, அது நீங்க மாத்தக்கூடிய ஒரு பழக்கம், அவ்வளவுதான். எந்த ஒரு பெரிய மாற்றமும் எந்த ஒரு பெரிய சாதனையும் ஒரு சின்ன அடியில தான் தொடங்குது. இந்த வீடியோவை மூடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். இந்த வீடியோ முடிஞ்ச உடனேயே இன்னைக்கே நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு வேலையை மனசுல தேர்ந்தெடுங்க. ஒரு டைமரை எடுத்து 5 நிமிஷம் செட் பண்ணி அதை செய்ய ஆரம்பிங்க. என்ன வேலை செய்ய போறீங்கன்னு கமெண்ட்ல எழுதுங்க. செஞ்சு முடிச்சதும் எப்படி இருந்துச்சு உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்குங்க. நீங்க எடுத்து வைக்கிற அந்த சின்ன அடி இத படிக்கிற இன்னும் பலருக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயங்காம லைக் பண்ணுங்க. தள்ளி போடும் பழக்கத்தால கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் இது போல வாழ்க்கையை மாற்றக்கூடிய காணொளிகளுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அழுத்துங்க. நினைவில் வையுங்கள், உங்கள் கனவுகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருப்பது உங்கள் செயல்தான். அந்த செயலை இன்றே இப்போதே தொடங்குங்கள், வெறும் 5 நிமிடங்களில்.